கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இரவு நேரத்திலே பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 9ஆம் அதிகாரம் 13, 14, 16 ஆகிய வசனங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை பார்த்தேன், இந்த ஜனங்களை பார்த்தேன். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல தேவன் ஜனங்களை பார்ப்பார். இந்த ஜனங்களை பார்த்தேன். இப்ப இந்த இரவு நேரத்திலே பல தேசத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமா ஒரே நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம பூமியில இருக்கோம், தேவன் வானத்தில் இருக்கார். எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்த்து முடிச்சிருவார். நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எந்த பிரச்சனையோடு இருக்கோம், குடும்பத்தில் என்ன போராட்டம் இருக்குது, வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது, எல்லாமே தேவனுக்கு தெரியும். யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்குள்ள செய்தியா, இன்னைக்கு எனக்குள்ள வார்த்தையா அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்க. இந்த ஜனங்களை பார்த்தேன், அந்த ஒரே வார்த்தையிலே இன்னைக்கு எல்லாருக்கும் செய்தி முடிஞ்சிட்டு. இந்த ஜனங்களை பார்த்தேன். அப்போ தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, முதல்ல தேவன் ஜனங்களை பார்ப்பார். புதிய ஏற்பாட்டில் நம்ம கிறிஸ்துவுக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் தேவன் பார்ப்பார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நம்ம உண்மையிலேயே இருக்கிறோமோ நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். இப்போ இந்த கடைசி காலத்திலே வணங்கா கழுத்துள்ள ஜனம் இன்னைக்கும் இருக்கிறாங்க. வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னா கணவன் தெரியாம மனைவி, மனைவி தெரியாம கணவர். இதெல்லாம் என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமா விட்டு விலகினதை கண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டாங்க. வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமா விட்டு விலகினதை கண்டேன். கர்த்தரை விட்டு சீக்கிரமா விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனம். இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். சரீரம் பரிசுத்தமா இருக்கணுமா, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அழகா எழுதப்பட்டிருக்கு. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாமே வணங்கா கழுத்துள்ள ஜனம் தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கி கொண்டார்கள். கர்த்தருடைய வழியை விட்டு சீக்கிரமா விலகி போயிட்டாங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்டாங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு என்னெல்லாம் சட்டம் எழுதப்பட்டிருன்னு சொல்லி பார்க்கும்போது, உன்னை போல பிறனை நேசி, அன்பு கூறணும். இன்னைக்கு எத்தனை வீட்டுல அன்பு கூறுறாங்க? அன்பு கூறுகிற நிறைய குடும்பத்தை பார்க்க முடியலை. அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு. வாயை திறந்தாலே பொய், நல்ல பொய் பேசுறாங்க, நல்ல பொய் பேசுறாங்க. புதிய ஏற்பாட்டில யோவான்ல இயேசு அழகா சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
பிசாசு ஓயாம போய் சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு, பிசாசின் பிள்ளைகள் யாருன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும். 24 மணி நேரம் வாயை திறந்து ஒன்லி பொய் மட்டும் சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. மருமக பக்கத்துல இருக்கும்போது மருமகளை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. மருமக கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம், என் மருமக அப்படி இருக்கா, காலையில அப்படி எழுந்திருக்கா, இப்படி போட்டிருக்கா, அப்படி செஞ்சிட்டு இருக்கா, ஒரே குறை கூறிட்டே இருப்பாங்க, புறங்கூறிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து மருமகளை தப்பா பேசிட்டே இருப்பாங்க. இப்படி எத்தனை குடும்பம் இருக்கு. நம்ம வீட்டை நம்பி வந்த மருமகளை தாம் பிள்ளைய போல பார்க்கணும்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் கல்யாணம் முடிக்கும் போது நிறைய வேணும். இது எல்லாமே வணங்கா கழுத்துள்ள ஜனத்துக்குள்ளதான் வருது. இந்த லிஸ்ட் ஃபுல்லாவே எங்கெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் விரோதமா இருக்கிறாங்களோ அது எல்லாமே வணங்கா கழுத்துள்ள ஜனத்துக்குள்ளதான் வருது. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை வேணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? தான் வாழ்ந்த காலத்திலே உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்தான். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருக்கார். பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்திருக்கார். இந்த கடைசி காலத்திலே ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தா விக்கிரத்தை விட்டு விலகி ஓடிடணும். விக்கிரத்துக்குள்ள போகும்போது வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நான் பார்த்த போது நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து, அப்போ பாவம் செய்த ஜனங்களை கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா 14ஆம் வசனத்திலே, நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்று போக பண்ணும்படி, இந்த பூமியில இல்லாம ஆக்கும்படி நீ என்னை விட்டு விடு அப்படிங்கிறது மோசேயை பார்த்து சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானபடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல பரிசுத்தம், ரெண்டாவது அநீதியான கருத்து வெறுக்கணும், மூணாவது தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஃபுல்லா எப்படி சொத்தை சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி களவாணி சம்பாதிக்கலாம், எப்படி அடுத்த வீட்டு சொத்தை எப்படி நேக்கா அழகா அவ்வளோத்தையும் சொத்தை ஃபுல்லா சுருட்டிடலாம். இதெல்லாம் பிசாசியா, இதெல்லாம் பிசாசு. ஒரு குடும்பத்துல முதல்ல நம்ம தேவனுக்கு வேலை செய்யறோமா, நம்ம பிசாசுக்கு வேலை செய்யறோமா, அதை முதல்ல யோசிக்கணும். பிசாசுக்கு வேலை பார்த்தா நேரா நரகம் தான், பரலோகத்துக்கு வேலை பார்த்தா நேரா பரலோகம் தான். அதனால யாரெல்லாம் நைட்டு செய்தி கேட்குறீங்களோ, ஒரு பக்கம் பார்த்தா அன்பின் செய்தியா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா எச்சரிப்பா இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பரலோகத்துக்கு போறோமா இல்லை நம்ம நேரம் எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம், எல்லாமே யோசித்து பார்க்கலாம். வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்போ தேவன் பார்க்கும்போது அழகா சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்குப்பா, அதனால நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போ பண்ணும்படி நீ என்னை விட்டுரு, அவர்களை பார்க்க உன்னை பலத்த ஜனம் பெருத்ததுமான ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. உன்னைய நான் வேற ஜாதி ஆக்கிடும் அப்படின்ட்டு. ஆனால் மோசே அழகா தரப்புல நிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல ஒரு சின்ன செய்தி தான். அந்த சின்ன செய்தியில என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாகவோ துன்மார்க்கனாகவோ இல்ல தாறுமாறான வாழ்க்கையோ இல்ல மாறுபாடான வாழ்க்கையோ இல்ல இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையோ இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் எந்த பாவனாலும் செய்வேன், நான் கிருபையின் காலத்துல வாழ்றேன், என்னை இயேசு மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா வாழ்ந்தால் தேவனோட உக்கிர கோபம் தான் வெளிப்படும். ஏன் அதை சொல்ல வேண்டியது அப்படின்னா, இந்த ஜனங்களை பார்த்தேன். இப்போ நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, இந்த கடைசி காலத்துல விபச்சாரம் அதிகமாயிட்டு இருக்கு, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், இது போக அடுத்த சொத்தை கொள்ளை அடிக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு என்ன செய்வாரு? தண்டனை தான் கொடுப்பாரு. ஒரு பாவி மனம் திரும்பி
பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணினால், வேதத்தின்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதம். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா, அதை மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். உலகத்துல ஜனங்கள் 1000 மெத்தட்ல இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்க எந்த வழியில போறாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டுக்கு. இப்படிப்பட்ட வழியில தான் இன்னைக்கு ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, அம்மாவுக்கு தெரியாம ஒரு வாழ்க்கை, கணவருக்கு தெரியாம ஒரு வாழ்க்கை, புருஷனுக்கு தெரியாம இஷ்டம் போல இப்ப எல்லாம் போயாச்சு. தேவன் பார்த்துட்டு இருப்பாரு, மனுஷன்ல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால இந்த இரவு நேரத்திலே ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். ஏன்னா வணங்க கொடுத்துள்ள ஜனம் அப்படின்றாரு. முறுமுறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து வனாந்தத்துல அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த கடைசி காலத்துல கிருபையின் காலத்துல இயேசுவை பின்பற்றோம். சர்ச்சுக்கு போற பாஸ்டரை தப்பா பேசுறது, சர்ச்சில் உள்ள ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது, எத்தனை குடும்பத்துல இதெல்லாம் நடக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கிடுவோம். கடைசி காலத்திலே கர்த்தருக்காக உண்மையா வாழ்ற குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பம் இருக்கு. தேவன் பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். உடனே நம்ம மக்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்பாங்க, அண்ணே அவங்களாம் இஷ்டம் போல வாழ்றாங்களானே, அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அவன் நரகத்துக்கு போயிட்டு இருப்பான். கர்த்தரை நோக்கி பார்த்தால் நம்ம முகம் பிரகாசமா இருக்கும். மனுஷனை நோக்கி பார்த்தா இருள் தான் இருக்கும். வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா இருள் தான் இருக்கும். இன்னைக்கு யாரை நோக்கி பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் ஆசீர்வாதம். மனுஷனை நோக்கி பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு பாவத்துல எங்கேயோ ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். அது லாஸ்ட் பார்த்தா நரகத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர் நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம் அப்படின்னா கர்த்தருடைய கோபத்தில் உள்ள வந்துருவாங்க. அதனால இரவு நேரத்துல படுத்து தூங்க போறீங்களா? இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் ஏதாவது இருக்கா? அதை நம்ம யோசித்து பார்த்து தேவனோட சமூகத்திலே மனம் திரும்பி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து தூங்கும்போது பரலோக தரிசனங்களை தருவார், வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார், குடும்பத்தை ஆசிரிக்க காமிப்பார். இல்லை நான் இஷ்டம் போல தான் நான் வாழ்வேன் அப்படின்னா கெட்ட சொப்புனா தேவையில்லாம அருவருப்பான காரியம் தான், அசுத்தம் தான் வந்து நிற்கும். அதனால ரெண்டுமே சொல்றேன். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தரை விட்டு தள்ளி போனா அதையும் தேவன் வெளிப்படுத்துவார். ஏன்னா சில குடும்பத்திலே தாறுமாறான வாழ்க்கையா இருக்கு. அதனுடைய முடிவு என்ன? மரணம். அதனால கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வதிப்பார். இந்த ஜனங்களை பார்த்தேன். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ உங்க கூட பேசியிருக்கிறார். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து ஆசீர்வதிப்பார், உண்மையா வாழ்ந்து ஆசீர்வதிப்பார், நீதியை பின்பற்றின ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனியில திறந்து ஆசிரியப்பா, பண்டகசாலை திறந்து ஆசிரியப்பா, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டியூட்டில இருக்காங்கப்பா, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்தில் அப்போ பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீமையை விட்டு விலகி உண்மையாக வாழகத்தை கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல எந்த இடத்துல எந்த சூழ்நிலை எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கினாலும் சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா, பூரண விடுதலை தாங்கப்பா, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா, குடும்பமா சந்தோஷமா வாழணும்ப்பா, மகிழ்ச்சியா வாழணும்ப்பா, ஜெபத்துல வளரணும்ப்பா, வேத தியானிப்புல வளரணும்ப்பா, துதிக்கிறதுல வளரணும்ப்பா, விசுவாசத்துல பெருகணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகம் எங்க பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உண்மையா வாழ்ந்த நித்திய ஜீவன்ல வரணும், கிருபை தாங்கப்பா. செம்மையா வாழ்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பா, நேர்மையா வாழ்ந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருப்பா.
நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் விளக்கிருங்கப்பா. எங்கள் குடும்பம் முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. நீங்கள் வந்தாதான்ப்பா சமாதானம், நீங்கள் வந்தாதான்ப்பா விடுதலை, நீங்கள் வந்தாதான்ப்பா ஆரோக்கியம். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. எங்கள் வீட்டில் தலைவராக நீங்கள் இருங்கப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. மாசமா இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி பொறுப்புங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருங்கப்பா. எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன்லேருந்து வெளியில் வர அப்பா கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. வேலை இல்லாமல் இருக்காங்கப்பா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, ப்ரைவேட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, சாஃப்ட்வேர் வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசலை திறந்து விடுங்கப்பா. கர்த்தர் வாசலை திறந்து விடுங்கப்பா. கர்த்தர் வாசலை திறந்து விடுங்கப்பா. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. அதுக்குள்ளே தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்தில் இஎம்ஐ போயிட்டு இருக்குப்பா. குழுவில் பணம் வாங்கியிருக்காங்க. ஹவுசிங் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு. சில குடும்பத்துல அப்பா நிறைய இடத்துல கடன் வாங்கிருக்காங்கப்பா. அந்த கடன்லாம் அடைக்க கிருபை தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. ஏற்ற துணையை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. நிறைய குடும்பத்துல ஏழை எளிய ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. யாரெல்லாம் ஜெபித்தாலும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கிருபையாக மனம் இருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போடுறாங்கப்பா. பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பை கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தனிமையாக இருக்காங்களோ, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களோ, ஏழை எளிஜனமாக இருக்காங்களோ, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, எல்லாரோட கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை தாங்கப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடியேனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனரில் இப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிங்கப்பா. யாரெல்லாம் அப்பா எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் உம்மொருகே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனைவி கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9360064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.